समारंभां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து. கண்ணபிரான் சந்திரனை அழைக்கின்றான். அவன் அழைத்தபடியே சந்திரனை நீ வந்து சேர்வாயாக, அவனோடு விளையாடுவதற்கு வருவாயாக என்று யசோதை சொல்லுகிற பாசுரத்தை பெரியாழ்வார் அருளிச் செய்கிறார். இந்த பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் திருமொழியிலே. அதில் கீழே இந்த பாசுரத்திலே என்ன தெரிவித்தார் என்னால், அந்த சந்திரனை நோக்கி அப்பா இவன் சிறுவன் என்று நினைக்காதே, பாலகன் என்று நினைத்து விடாதே என்று சொன்னாள் அல்லவா. உடனே சந்திரன் கேட்டிருப்பான் போல இருக்கிறது. அவன் பாலகனா இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவான்? பாலகன் தான் கண்ணிற்கு தெரிகிறதே, இவன் என்ன செய்து விடுவான்? இவன் சிறுவன் தானே, என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணினான் போல இருக்கிறது. உடனே அடுத்த பாசுரத்திலே அவள் தெரிவிக்கிறாள், அப்பா இவன் சிறுவன் என்று நினைத்து விடாதே, இப்படித்தான் சிறுவனாய் சென்றான், ஆனால் மாவலியை அடக்கினான் என்று மகாபலியினுடைய விருத்தாந்தத்தை சரித்திரத்தை அங்கே எடுத்து அவனுக்கு காட்டி கடைசியில நீயும் அப்படி ஆகிவிடாதே என்று சந்திரனை எச்சரிப்பது போல ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள் யசோதை. சிறுமையின் வார்த்தையை மாவலியை சென்னுகள் சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல். இவன் ஆறுனா இளம் சிங்கம் என்னால் ஏறார்ந்த கண்ணி அசோதை இளம் சிங்கம் என்று ஆண்டாலும் சொன்னாள் அல்லவா. அப்படிப்பட்ட இளஞ்சிங்கத்தை நீ இகழேல் கண்டாய். இகழவே இகழாது. இவன் எப்படிப்பட்டவன்? மிக மிக உயர்ந்தவன். அப்படிப்பட்டவனை போய் நீ இகழ்ந்தாயானால் உனக்கு என்ன ஆகும் என்று கேட்டால், சிறுமை, அந்த சிறுமையினுடைய வார்த்தையை மாவலியை சென்று கேள்னு சொன்னான். உனக்கு சிறுவன் என்பவன் எப்படிப்படுத்துவான் என்பது தெரிந்து கொள்ள வேணுமானால் நீ போய் மகாபலியின் இடத்திலே கேட்டுக்கொள் என்று சொன்னாலும். சரித்திரம் எல்லாரும் அறிந்தது தானே. மகாபலியின் இடத்திலே மிகவும் சிறியவனாய் ஒரு வாமனனாய் சென்றான் பகவான். அவனும் சிறியவன் தானே என்று நினைத்து அவன் கொஞ்சம் அசட்டையாய் இருந்து விட்டான். உடனே எம்பெருமான் என்ன செய்தான்? பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டான். உலகத்தை எல்லாம் அளந்தான். அவனுடைய தலைமையிலே தன்னுடைய திருவடிகளை வைத்து அவனை சிறையிலே தள்ளினான் என்று இந்த சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். ஆஹா, சிறியவன் என்று நினைத்து இவனை இகழ்ந்து விடாதே. கடைசியிலே மாவலிக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதுதான் உனக்கு நேரும் என்பது போல சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். ஆனால் அவன் இப்பொழுது சந்திரனுக்கே கொஞ்சம் உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அடடா, இவனை சிறுவன் என்று நாம் நினைத்தது தவறு போல் இருக்கிறதே என்று மனதிற்குள்ளே நினைத்தான் போல். உடனே என்ன சொல்லுகிறாள் யசோதை? சிறுமை பிழை கொள்ளில். அந்த சிறுமை வார்த்தை நினைத்தது பிழை என்று நீ நினைத்தாயானால், இவனை நாம் சிறுவன் என்றது தவறு என்பதை நீ உணர்ந்து விட்டாயானால், நீயும் உன் தேவைக்கு உரியகான், நீயும் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். தேவை என்னால் இந்த இடத்துல எது தெரிவிக்கப்படுகிறது என்னால் உன் தேவை என்னால் நீ செய்ய வேண்டிய செயல் என்ற பொருள். அதாவது நீ செய்ய வேண்டியதாவது இவனுக்கு செய்கின்ற தொண்டு. ஆஹா, சிறுமையை நீ பிழை என்று கருதினாயானால் நீ செய்ய வேண்டிய தொண்டை நீ செய்வதற்கு அதாவது உறுதியுடையவனாக அதாவது ஆகிறாய் நீ என்று சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியகான் என்று அதற்கு உரியவனாக ஆகிறாய். ஆகினாலே நிறைமதி நெடுமால். நிறைமதி என்கிறதுக்கு, நிறைமதி என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்றால் நிறைந்த மதியை உடையவன், அதாவது நிறைமதி பூர்ணமான சந்திரன் என்று ஒரு பொருளை சொல்லலாம். அதையும் காட்டிலும் வேறு பொருளும் சொல்லலாம். நல்ல பரிபூர்ணமான மதி என்னால் அறிவு என்றும் பொருள் அல்லவா. ஆயினாலே நிறைமதி என்னால் நல்ல பூர்ணமான அறிவை உடையவனே என்றால் அறிவில்லாதவன் தான் இப்படி அபச்சாரப்பட்டு அழிந்து போனான் மகாபலி. ஆனால் நீ அறிவுள்ளவனாயிற்று, நிறைமதி ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். நெடுமாலான
இந்த கண்ணபிரான் உன்னை விரைந்து கூவுகின்றான். ஆகையினாலே நீ இவன் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்து விடு என்று இப்படி அவனை இந்த பாசுரத்திலே அழைக்கிறார். அதற்கு மேலே அப்படி நீ வரவில்லை என்றால் உன்னை என்ன செய்வான் என்று கேட்டால் மகாபலியை அழைக்கிறது போல என்று சொன்னாள். அதற்கும் கீழ்ப்பாசுரத்திலே உன்னை மேலெழப்பாய்ந்து பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னாள். அதற்கு மேலே இந்த அடுத்த பாசுரத்திலே மிக அழகான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாள். என்ன என்றால் இவன் பானையிலே வைத்த வெண்ணெய் எல்லாம் அப்படி எடுத்து விழுங்கியவன் அல்லவா, அதுபோல உன்னையும் விழுங்கி விடுவானோ என்னமோ, ஆகினாலே நீ வந்து விடு என்கிறாளாம். அதை எப்படி தெரிவிக்கிறாள் என்பதை பாசுரத்தை கொண்டு பார்ப்போம். கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஐயோரவெல்லையான் வாழ உறுதியல் மாமதி மகிழ்ந்தோடிவா. என்ன தெரிவிக்கிறாள்? தாழியில் வெண்ணெய் தளங்கையார விழுங்கியா. தாழியில் வைத்த வெண்ணெய் அதையெல்லாம் என்ன பண்ணினா தளங்கையார என்னால் தன்னுடைய விஸ்திருத்தமான அதாவது விரிந்த கைகள் என்று பொருளாம். இந்த வெண்ணையை கண்டவாறே அவனுடைய கை கூட மலர்ந்து விடுகின்றனவாம். வெண்ணையை உண்ண வேண்டும் என்கிற ஆசையினாலே அவனுடைய முகம் எப்படி மலர்கிறதோ, அவனுடைய கண்கள் எப்படி மலர்கிறதோ, அதுபோல இந்த கையும் கூட நன்றாக விரிந்து விடுகின்றனவாம். அதைத்தான் அப்படி தெரிவிக்கிறார் மணவாள மாமனிகள் வியாக்கியானத்திலே. அந்த வெண்ணையை கண்ட பிரீத்தியினாலே விஸ்திருத்தமான கைகளாலே என்று தெரிவிக்கிறார். அப்படி தாழியில் வெண்ணெய் தளங்கையார விழுங்கியா அப்படி எடுத்து அவன் உண்டான். உண்ட அத்தனை வெண்ணையும் எங்கே போயித்து என்று கேட்டால் பேழை வைத்து எம்பிரான். பேழை வயிறு என்கிறார். பேழையெல்லாம் பெட்டி. பெட்டியிலே வஸ்துக்களை இடையிட அது இடம் கொடுக்குமா போல இவன் வெண்ணையை எவ்வளவுக்கு எவ்வளவு உண்ணுகிறானோ அத்தனைக்கும் அந்த வயிறு இடம் கொடுத்ததான். ஆகினாலே அதை பேழை வயிறு என்ன சொல்லுகிறாள் யசோதை. பேழை வைத்து எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால் இந்த வெண்ணையை சாப்பிடுவதிலே கண்ணனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ, எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறதோ அவ்வளவு ஈடுபாடு உன்னை அழைப்பதிலேயும் அவனுக்கு இருக்கிறது. என்ன காரணம் என்னால் வெண்ணையும் வெளுப்பாக இருக்கிறது, இவனும் வெளுப்பாக இருக்கிறான். ஒருவேளை கண்ணன் ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை பார்த்து அதையும் வெண்ணெய் என்று நினைத்தானோ என்று நினைக்கும்படியாக சூரியனை பார்த்து பழம் என்று நினைத்தான் திருவடி ஹனுமான் என்று கதை சொல்லுகிறார்களே, அதுபோல இங்கே இவரும் கூட பேழை வைத்து எம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான். ஆழி கொண்டு உன்னை எரியும் ஐயுறவில்லைகான். அவன் ஆழியை கொண்டு உன்னை எரிந்து விடுவான் என்னால் சக்கராயுதத்தாலே உன் தலையை அறுத்து விடுவான் என்றது பொருள். வெண்ணையை இவனுக்கு அகப்படாத வண்ணம் பெரிய பானையிலே வைத்து மேலே தொங்க விட்டு வைத்திருந்தால் கண்ணன் என்ன செய்வானாம், ஒரு கல்லை இட்டு அந்த பானையை உடைப்பானா, உடைத்து அந்த வெண்ணையை உண்டு விடுவானா. அதே போல உன்னையும் கூட என்ன செய்வான், கல்லை இட்டு பானையை உடைத்து வெண்ணெய் உண்பது போல உன்னையும் சக்கராயுதத்தை விட்டு உன்னையும் அழித்து விடுவான் என்பது போல ஆழி கொண்டு உன்னை எரியும் ஐயுறவில்லைகான். இதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஆயினாலே வாழ உறுதியேல், உனக்கு வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்குமானால் மாமதி விரைந்தோடி வா என்று, சந்திரனே மகிழ்ந்தோடி வா, விரைந்தோடி வா, உடனே வா என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் யசோதை. உடனே அடுத்ததாக கடைசி பாசுரம் அந்த மைத்தடங்கண்ணி என்கிற பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் இப்படியெல்லாம் கண்ணபிரான் அந்த சந்திரனை அழைத்த வரலாறு, அதை குறித்து யசோதை என்ன சொன்னாலோ வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை எல்லாம் உட்கொண்டு பெரியாழ்வாரருள் செய்த பாசுரம். இதற்கு என்ன பயன் என்று பயன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த 4ஆம் திருமொழியை. மகனுக்கு இவையொத்தர சொல்லி என்ன தெரிவிக்கிறார்? மைத்தடங்கண்ணி அசோதை கண்ணபிரான் அவனை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருந்தாளாம் யசோதை. அதனால அவளுடைய கண் என்ன ஆகிவிட்டது என்னால் கண்ணபிரானுடைய நிறமெல்லாம் அவருடைய கண்ணிலே ஏறிவிட்டதாம். ஆயினாலே மைத்தடங்கண்ணி என்னால் மை போன்ற கரிய கண்களை உடையவள், அல்லது மை அணிந்த என்று சொல்லலாம். மை அணிந்த கண்ணை உடையவள். ஏன்னா மங்களார்த்தமாக மையிட்டுக் கொள்வது பெண்களுக்கு ஒரு இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அப்படி மைத்தடங்கண்ணி யசோதை கண்ணனையே பார்த்து பார்த்து
அந்த கண்களாலே பார்த்து பார்த்து மகிழ்ந்த யசோதை அவள் என்ன பண்ணுகிறாள்? யசோதை தன் மகனுக்கு ஒத்தன சொல்லி, தன்னுடைய மகனுக்கு எதை சொன்னால் ஏற்றதா இருக்குமோ அப்படி மகனுக்காக சந்திரனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் அல்லவா இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம். இப்படி உரைத்த அந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னவர் யார் என்றால் ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டுசித்தன் விரித்த தமிழிவை. ஒளிபுத்தூர் என்கிறார். புத்தூர் என்னால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன அந்த தம்முடைய ஊரை முதலே சொல்லிக் கொள்கிறார் பெரியாழ்வார். அது எப்படிப்பட்ட ஊர் என்னால் ஒளியை உடைய புத்தூர் என்கிறார். ஒளி என்னால் மிகுந்த தேஜஸ். அந்த ஊருக்கு தேஜஸ் எப்படி ஏற்பட்டது? பிரகாசம் என்னால் இந்த பெரியாழ்வாருடைய அவதாரத்தாலே, அதற்கு மேலே ஆண்டாளுடைய அந்த அவதாரத்தாலே அது ஒளிபுத்தூராக ஆகிவிட்டது. அது முப்புரியூட்டின திவிதேசம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திவிதேசம் அல்லவா. பெருமாளுக்கும் அங்கே அவதரித்த ஆழ்வாருக்கும் அந்த பிராட்டிக்கும் பெருமையுடைய திவிதேசம் ஆயினாலே அது ஒளிபுத்தூர். அந்த ஒளிபுத்தூரிலே அவதரித்தவரான வித்தகன் விட்டுசித்தன் என்னால் இவரும் ஆச்சரியமானவர் தான். தாமான தன்மை இழந்து தன்னை யசோதையாக பாவித்துக் கொண்டு பாசுரங்கள் எல்லாம் பாடினாரே, அப்படிப்பட்ட விட்டுசித்தன் விரித்த தமிழிவை அவர் அருளி செய்த தமிழ் பாசுரங்கள் இல்லையா. தமிழிவை என்னால் மிகவும் இனிமையான பாசுரங்கள் என்றும் பொருள். தமிழ் என்னால் அது மொழியை சொல்லுகிறது என்று கூட கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது விரித்த தமிழ் என, தமிழ் என்கிற சொல்லுக்கு இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலுமாம் என்கிற தமிழ் நிகழ்ந்துவின்படி தமிழ் என்கிற சொல்லுக்கு இனிமை என்றே ஒரு பொருள். ஆஹா, இனிமையான பாடல்கள் இவற்றை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு எவ்வளவு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, அப்படி சொன்னால் அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, மிகவும் மகிழ்ச்சியோடு என்றைக்கும் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த திருமொழியை நாம் அனுபவிக்கின்ற பொழுதே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா. அதிலும் அந்த பாசுரங்களுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அதை நாம் சொல்ல சொல்ல எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும். ஆகினாலே மகிழ்ச்சிக்கு ஏதும் குறைவில்லை என்று சொல்லி இந்த 10 பாசுரங்களை தலை கட்டினார் பெரியாழ்வார். மேலே அடுத்த திருமொழி மற்றொரு அனுபவமாக செல்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.